ரோகிணி வீட்டில் இருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு பிஏ கால் பண்ணி, "எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும். எனக்கு போட்டு விடு" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "எவ்வளோ உனக்கு கொடுத்தாலும் நீ அடங்க மாட்டியா? இன்னும் திரும்ப திரும்ப ஏன் என்கிட்ட கேட்டுட்ருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பணம்லாம் அனுப்ப மாட்டேன். வை போனேன்" அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதனால் அந்த பிஏ நேராக கிளம்பி ரோகிணி வீட்டுக்கே வராங்க. விஜயாவும் அண்ணாமலையும் வீட்டில் இருக்காங்க. அந்த நேரம் அவர் உள்ளே வந்தவர், "ரோகிணி இருக்காங்களா? அவங்கள பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. "என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ரோகிணிக்கு இன்னொரு பேர் கல்யாணி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வாயெடுக்கிறாரு. அந்த நேரம் அங்கே ரோகிணி வராங்க. ரோகிணி வந்து பிஏவை பார்த்துட்டு, "நான் உனக்கு கேட்ட பணத்தை தரேன்" அப்படிங்கிற மாதிரி சைகையில் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பிஏ, "ஒரு கல்யாணத்துக்கு இவங்கள புக் பண்ணுறதுக்காக வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை" அப்படிங்கிற மாதிரி பேசி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவர் போகிற நேரம் ஆப்போசிட்டில் முத்து உள்ளே வராரு. இவரை பார்த்துட்டு, "எங்கே பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ளே வராரு. "என்னாச்சு, யார் இவர்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரோகிணி உடனே, "எனக்கு ஆர்டர் புக் பண்ணதுக்காக வந்துட்டு போகிறாங்க" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி முகத்தில் ஒரு பயம் இருக்குது. இதை பார்த்துட்டு முத்து, "நீங்கள் எதுக்காக இவ்வளோ பயந்து போயிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன்" அப்படின்ட்டு ரோகிணி சமாளிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.